இருக்கிற என் ஒய்ஃபுங்க. ஓஹோ! அப்பா தவறுற போது தான் கன்சீவா இருக்கிற என் ஒய்ஃபு. இந்த 2 குழந்தைங்க தான் அவருக்கு ரொம்ப செல்லமான ஒரு குழந்தைங்க. யாரு? மிதுனும், ரிதன்யாவும் ரிதன்யாவும். ரொம்ப க்ளோஸுங்க. ம். அவருக்கு எங்க பசங்க பொண்ணுங்க மேல இருக்கிற அட்டாச்ட விட குழந்தைங்க மேல ரொம்ப ஆமா. அட்டாச் பேத்தி, ஜாஸ்தி. பேரன்னா ரொம்ப ரொம்ப வருமே. அட்டாச்சுடுங்க. அப்புறம் அவ வந்து பக்கத்திலேயே எங்க தோட்டத்த ஒட்டியே பப்ளிக் ஸ்கூல்னு சொல்லிங்க. அது வரைக்கும் +2 அங்க தான் படிக்கிறாளுங்க. இடையில சில வருஷங்கள் ஹாஸ்டல்ல இருக்கிறா. ஹாஸ்டல்ல இருக்கிறபோது நாங்க டெய்லியும் போய் பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எங்களுக்கு உண்டுங்க. ம்ஹ்ம். ஏன்னா என் ஸ்கூல்ல இருக்கிற அத்தனை மெம்பர்ஸும் எங்களுக்கு தெரியும். சரி. அதனால செக்யூரிட்டிலேருந்து யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நாங்க போனா போய் பார்த்துட்டு வந்துக்கலாம். அதனால ரொம்ப அன்றாடம் பார்க்கறதுங்கிறது ரெகுலரா போய் வசதியா பார்த்து இருக்கு. அப்படி யாராச்சும் போகலைன்னா கூட செக்யூரிட்டிட்டயோ யாரோ ஒருத்தர்கிட்ட சொல்லி அனுப்புவாளுங்க. அங்கத்த ஸ்டாஃப் அங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப் எங்களுக்கு தெரியும். அவங்ககிட்ட சொல்லி அனுப்புவாங்க. நான் வந்து சொன்னாங்கன்னா நாங்க போய் பார்த்துட்டு வருவோம். அவ ஹாஸ்டல்ல இருக்கிற ஃபீலே இல்லைங்க. நாங்க நேர்ல போய் பார்த்துட்டு வர மாரி தான். ஒரு டைம் சரியில்லன்னு கொஞ்ச நாள் விட்டாங்க. அப்ப அந்த மாரி சூழ்நிலையில இருந்ததுனால அவ எங்ககிட்ட அதிகமான க்ளோஸா இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்து